ஆமா, திடீர்னு பேரன் பேரன் சொல்லிட்டு தெரியே, எந்த வகையில எப்படி? பார்ட்டி எல்லாம் கூட்டியாந்தாச்சு, கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா. இந்தா பாத்துக்க, வலதுபுறம் இருக்குல்ல, இதான் எங்க அப்பத்தா கொடிக்குளம் பேச்சு. நடுவுல இருக்க எங்க தாத்தா ஐயங்கால காட்டுறா எல்லாத்துக்கும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அது எங்க அப்பனை பெத்து போட்டு போயிருச்சு. அந்த ஆளு என்னைய விட்டுட்டு போயிட்டான். ஆமா தேடி கண்டுபிடிச்சு போனா சரி இல்ல. கரெக்ட். எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாறுறா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? டேய் பிக்காலு பிள்ளை பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். போயா பொக்கவாயா. யார பாத்துற போக்கோ ஒன்ன அந்த வந்துருச்சுடா. இவனுங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல வந்த பாரு. சை இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்லேயே வந்து இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய டைப் இருக்கு. நார்மலாக இந்த லாங் டேர்ம் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்றாங்க. அந்த கேஷுவல்லே வந்து பல டேர்ம் இருக்கு. சுச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றாங்க, ஃப்ளிங்குன்றாங்க, நிறைய டேர்ம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜென்ரலாகவே இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டாக நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். கேஷுவலான ரிலேஷன்ஷிப்புமே ஒன் ஆஃப் த வே ஆஃப் அச்சீவிங் ப்ளஷர்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் சுற்றி வந்துட்டடா ப்ளஷருக்கு. இல்லை அது மியூச்சுவலாக அக்ரி பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் நினைக்கிறேன். தீபக், எனக்கு வந்து இதுல ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கு. ஸ்ட்ராங் ரொம்பவே வந்து ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் லவ் நான் நினைக்கிறேன். கேஷுவலாக இருக்கிறதா? ஆமா. ஏன்னா ஓகே, சரி, எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மால் டைமுக்கு இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த ஸ்மால் டைம் வந்து உன்னோட என்டையர் லைஃபோட இதோட வந்து ஒரு பெஸ்ட் டைம்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஒரு 6 மாதம் ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த டைம் இது ஆக்சுவலி நான் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்றேன். இது வந்து ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கேஷுவல் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன பேசுறோம். ஆமா அதான் குட் ஃபார்ம் ரிலேஷன்ஷிப் தான் சொல்றேன். இல்ல நீ லவ்னு சொன்னதுனால சொல்றேன். இல்லாம அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியாதுல்ல. இல்ல கேஷுவல்ன்றதே அதுதானடா கான்செப்ட். இப்ப லவ் இல்லாம வெறும் கேஷுவலா பேசுறோம், ஜாலியா இருக்கும் அப்படியே போக முடியாதுடா. அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா அதுலயும் ஒரு இது இருக்கும், ஒரு அட்ராக்ஷனோ இல்லாம நீ யாருக்குமே அப்படிலாம் அது கூட இல்லாம எப்படி நீ போக முடியும்? இல்ல நான் அட்ராக்ஷன் இருக்கும், பட் அந்த டீப்பர் கனெக்ஷன் எதிர்பார்க்காம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு நினைப்பாங்கல்ல. டீப்பர்ன்றதே லாங் டேர்ம் தான்டா. டீப்பர் நீ போயிட்டாலே அது லாங் டேர்ம் தான்டா. லாங் டேர்மா ஒரு கமிட்மெண்ட் டீப் இல்ல நான் இப்ப ஜெனரலா நான் கேக்குறேன்னா, இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னாடா சிம்பிளா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஆனா அவங்க வந்து மேட்டரும் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதானே அந்த கான்செப்ட். சோ அதுதான் சொல்றேன். அத பத்தின ஒபினியன் தான் இப்ப நான் கேக்குறேன். அது வந்து நீ ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சொல்றியா? ஆமா. நாட் ஓகே. வந்து சொசைட்டி வந்து இப்போ வந்து தப்புன்னு சொல்றாங்கல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ரொம்ப அத ஹைப் பேசி அது அப்போஸ் பண்ணிட்டு கிடையாதுன்னு சொல்றேன். ம் அது வந்து ரொம்ப கெட்டதோ அப்படிலாம் வந்து நினைக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ரொம்பவே வந்து கேஷுவலா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். நான் வந்துட்டு கணேஷ் அக்ரி, தீபக் அக்ரி. ஆனா என்னன்னா இப்போ நம்ம இப்போ லவ் வந்து இவ்வளவு குளோரிஃபை பண்ணி பேசுறோம்ல. சோ நம்ம இவ்வளவு குளோரிஃபை பண்ணி அதுக்கு இவ்வளவு குளோரிஃபை பண்ணி பேசிட்டு இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ப குளோரிஃபை பண்ணி பேசிட்டு இந்த கேஷுவல்ஷிப்புக்குள்ள போனா அந்த லவ்வுக்கான வேல்யூவே குறையுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. இட்ஸ் a personal choice தான். அது உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒபினியன் தான் முடிக்கிறேன். இது ஒபினியன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் லஸ்ட்ங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட் மஸ்ட் கம் அவுட் ஆஃப் லவ்ங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஃபீலிங்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஓகே, பட் நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன? we talk about லவ்னா நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன? லஸ்ட் த்ரூ லவ் தானே. அப்புறம் நம்ம லவ்வுக்கான ஒரு வேல்யூ குறைஞ்சிருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பர்சனலி எனக்கு தான் ஃபீல் ஆகுது. பட் ஆனா ரெண்டு பேருக்கும் கான்செப்ட் இருந்து they get into a relationship na it's not a problem. அது தப்பு
அதாவது இப்ப உன்னோட தப்பு கரெக்ட்னு உனக்கு சொல்றத வந்து தவிர உன்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆ, வந்து அதை ஒரு யா கேஷுவல் வந்து இஸ் நாட் மை திங் அந்த மாதிரி. பட் யா இப்ப வேற 2 பேர் வந்து கேஷுவல்ல இருக்காங்கன்னா தேர் சாய்ஸ், அது பிரச்சனை இல்ல அப்படிதான் நீ சொல்ற. யா அவங்க ரிலேஷன்ஷிப். ஸோ அதே மாதிரி என் பார்ட்னரும் நான் வந்துட்டு இப்படிதான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. இட்ஸ் மை ஐடியா ஆஃப் லவ் அவ்வளவுதான். நான் வந்து என்ன கேட்குறேன், ம் இதில் அப்படியே கட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் வந்து ம் இப்படி ஒரு இதில் ஒப்பீனியனே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இப்போ இது வந்து பெட்டர்ன்ட்டு இப்போ அவர் சொன்னார்ல, விமல் சொன்னார்ல, அதே இப்படி கேளு. ம் என்னன்னா இப்போ ஒரு ம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் உனக்கு இருக்கு அப்படின்னா, அந்த அப்படி ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இறங்குவாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களாவே யா இருக்காங்க. அஃப்கோர்ஸ். அப்போ யா அதுக்கு அதை அஃப்கோர்ஸ் நாட். ப்ரையாரிட்டைஸ் பண்ற. அஃப்கோர்ஸ் நாட்டா? இல்ல அஃப்கோர்ஸ் நாட். அஃப்கோர்ஸ் நாட்டா? நான் அதான் சொல்றேன். ம் நம்ம இவ்வளவு குளோரிஃபை பண்ணி லவ் பேசிட்டு அந்த விஷயம் பண்ணோம்னா நம்ம இவ்வளவு ம். குளோரிஃபை பண்றதுக்கான தேவையே இல்ல இல்லைல்ல அந்த ஆக்சுவலி நீ இடத்துல. இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ன இருக்குன்னா, நீ வந்து கேஷுவல்ன்றது வந்து ஏதோ ஒரு கம்மியான ஒரு விஷயம் மாதிரி, அதுதான் அது ஒரு அதுதான் லோவா பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான். ம் யா இல்லப்பா நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம வந்துட்டு லவ் வந்து லைஃபா நினைச்சிட்டு தான் நம்ம வந்துட்டு லவ் பார்க்கணும் சரியா, கடைசி ம் வரைக்கும் அவங்க கூட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான். பட் ஆனா இதுல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, சோ எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல. அதான்டா உனக்கு பர்சனலா அது இல்லடா, நான் அதுதான் சொல்றேன். ம் ஆனா இது வந்து நம்ம லோவா, அது வந்து ஏதோ அது ஒரு கம்மியான டைப் ஆஃப் ரிலேஷன், கீழே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கிடையாது. இப்போ 2 இல்ல பேருக்கு எனக்கு கண்டிப்பா வந்து லவ் விட அது கீழேயான ரிலேஷன்ஷிப் தான். ஐ மீன் இட்ஸ் நாட், நான் பேட்னு சொல்ல வரல. லவ் விட ம், இஃப் வி டேக் இன்டு தி லெவல்ஸ்னா லவ் விட அது கண்டிப்பா இங்க தான் இருக்கும். இல்லடா அது இப்படி லெவல்லாம் பார்த்து இப்படி பண்ண முடியாதுடா. இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து எனக்கு வந்து கமிட்மெண்ட் எல்லாம் இருப்போம்லப்பா. எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க பிடிச்சிருக்கு. நம்ம வந்து கேஷுவலா அப்படியே இருக்கலாம். நமக்கு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறாங்கன்னா, இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். 2 பேருமே யோசிச்சு பண்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க 2 பேரும் கேஷுவல்னு போறாங்கன்னா அந்த பவுண்டரிய மெயின்டைன் பண்ணணும். அந்த யா பவுண்டரிய மெயின்டைன் பண்ணணும். அதுல ஒரு நேர்மை இருக்கணும். அந்த கேஷுவல்ல ஒரு நேர்மை இருக்கணும். பின்னாடி வந்து ஃபீலிங்ஸ் அப்படியே கேஷுவல்ன்ற பேர்ல வந்து அப்படியே லவ் பண்ற மாதிரியே இருக்கிறது. ஐ மீன் ஒரு சீரியஸ் கப்புள்ஸ் மாதிரி நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாம ஒரு ப்ராப்பர் பவுண்டரிஸோட இருந்தா அது வந்து ஓகே தான். அது வந்து எனக்கு வந்து அது அது பிரச்சனையே கிடையாது. அது அது ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நல்ல நான் ஃபார்ம் ஆஃப் என்ன ரிலேஷன்ஷிப் தான். நினைக்கிறேன்னா பட் இன்னும் கேஷுவல்ன்றதோட நான் வந்து இப்ப இந்த இதெல்லாம் சொல்றேன், லிவ்இன்லாம் சொல்றாங்கல்ல. அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றது. லிவ்இன் வந்து எனக்கு தெரியும், என்ன கேட்டேன்னு வச்சுக்கேன், அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் அது ஒரு பெஸ்ட் வே தான் எனக்கு தெரிஞ்சு. இப்ப பெஸ்ட் மேரேஜ்ன்றது வே டு வந்து டைம். ஒரு ஒரு இது மாதிரி ஒரு அது அக்ரிமெண்ட் அது நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். அது நம்ம அப்புறமா பின்னாடி கூட பேசலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு இப்போ 2 பேர் ஒன்னு பேசுறாங்க, மனசு பிடிச்சு போகுது, சரி நம்ம ஒண்ணா வாழ்ந்து பாக்குறாங்க. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு தப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் லிவ் இன் வேற கேஷுவல் வேறடா. கேஷுவல் வேறதான். நான் அது கூட அப்படியே சேர்த்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டேன். கேஷுவல் நிறைய பேர் வந்து கேஷுவலே ரிலேஷன்ஷிப்ல தப்புன்னு சொல்றவங்களும் இருப்பாங்கடா சார். அதனால நான் மொத்தமா சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். ம், தப்பெல்லாம் இல்லப்பா. ம். ம், நான் என்ன நினைக்கிறேன்னா கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு டீப் லவ்வோட கம்பேரே பண்ணக்கூடாது. அது ரெண்டுமே செப்பரேட்டான விஷயங்கள். ஒருத்தங்க மேல ம், ஃபீலிங்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, லாங் டேர்மா கண்டினியூ பண்ணுங்கிற விருப்பம் இருக்குன்னா அது ஒரு ம், தனி ஃபீலிங். இப்போ கேஷுவலா ஒரு மொமெண்ட்ல அது அட்ராக்ட் ஆகுது, நம்ம கேஷுவலா இருக்கலாமா அப்படின்னு அப்ரோச் பண்றாங்க, மியூச்சுவலா ம். அக்செப்ட் பண்ணி போறாங்கன்னா அதை லவ்வோட கம்பேர் பண்ணி அது லவ்வோட க்ளோரியை குறைக்குது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்றதெல்லாம் ஆஹ், ம். கொஞ்சம் ரிலவெண்டா இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். பேசிக்கலி ரெண்டுமே இதுதான்டா. நீ செப்பரேட்டான சொல்றது ஓகே ஃபீலிங். தான். நீ சொல்றது கரெக்ட் தான். பேசிக்கலி சிம்பிளா சொல்லணும்னா, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்டா. அவங்க அடிஷனலா அவங்க வந்து ஒரு ஒரு பிசிக்கல் டச் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் வந்து அதுல ஒரு ஆட் ஆன் பாயிண்டே. ஸோ ஸோ டீப் அதனால அது வந்து லவ்வோடலாம் கம்பேர் பண்ண வேணாம் நம்ம. ம். அது ஒரு சீரியஸ் யா ரிலேஷன்ஷிப் கம்பாரிசன் தப்பெல்லாம் தேவையில்ல. சொல்ல வரலடா நானு. பட் அது வந்து அத வந்து மட்டமாவும் பார்க்கவும் தேவையில்ல. ஆமா, ம், அவ்வளவுதான் ம், பாயிண்ட். ம். தனித்தனி விஷயங்கள் ஓகே. ரெண்டுமே மியூச்சுவலி ம். வேற வேற விஷயங்கள். இப்போ நீங்க இந்த ஓகேல எல்லாருமே சொல்லிட்டீங்களா கருத்து? நவீன் நவீன் ம். நவீன் நவீன் ஏய், ப்ரோ பரவாயில்ல ஃபேன் சக்தி, நவீன் போறாரா? ஃபேன் ஃபேன்ல தொங்க போறாரா? பண்ண போறியா நவீன்? டேய் பாட்காஸ்ட் போயிட்டு இருக்குடா. நவீன் ப்ரோ ஹெட்செட்டே உங்க போலடா கருத்து சொல்லுங்க ப்ரோ. உன் காதுல ஹெட்செட் போலடா. சொல்றான்.
சபாஸ் ப்ரோ. நீ இதுக்கு வரது என்னடா, சொன்னீங்க. டேய், அதான்டா இதுல வந்து இந்த பாயிண்ட்ல பேச வேண்டியது என்னன்னா சோஷியல் ராமிஃபிகேஷன்ஸ் என்ன, அவ்வளவுதான். சோஷியலே விட்டுறா, உன்னோட இது மட்டும் சொல்லு. சரி சொல்லு இரு. அவன் சொல்லிட்டு விடுறா, அவனை சொல்ல விடுங்கடா. அதே எப்படி சொல்லிட்டு விடு. சோஷியல்ல விட முடியும்? சரி சொல்லுங்க. சொல்றேன் சோஷியல்ல விட முடியாது, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன். சொல்லு. நான் என்னடா சொல்றது? எக்ஸ்பிளைன் பண்றா. ஆ? எக்ஸ்பிளைன் பண்றா. சோஷியல் ஏதோ ராமிஃபிகேஷன் இருக்கு. விமல் சொன்னால லவ் இருக்கு, இப்ப கேஷுவல் வந்து லவ்க்கு கீழே அப்படின்ட்டு, அப்ப ரேங்க் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சோஷியல் சொசைட்டிக்கு ஒரு வியூ இருக்கு. சோ அந்த வியூ இருக்கிறப்ப அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா சொல்லல. அப்ப வந்து ஒண்ணு மேல ஒண்ணு கீழே வந்தாலே ப்ராப்ளம் தானே. அப்ப வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவன ஒரு மாதிரி தப்பா தான் பார்ப்பான். இப்ப நீங்க வந்து எங்களை கேவலப்படுத்துறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இல்லடா, நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, எப்படி நான் இல்லடா, எக்ஸ்பிளைன் பண்றேன்? அது இல்லடா, கரெக்ட்னு நான் சொல்றேன். ஒண்ணுலடா. பர்சனல் சாய்ஸ் தான். பர்சனல் கண்டிப்பா சாய்ஸ் அது தான்டா. personal choice நீ அதை தான். எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள எப்படி எனக்கு தீபக் ஃபீல் ஆச்சுன்னா, அது வந்து அது ஒரு கம்மியான ஒரு விஷயம் மாதிரி, அப்படி ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நவீன், இப்ப நீ உங்களுக்கு கருத்து சொல்லிட்டியா? இப்படி கை காமிச்சல, நான் வந்து இப்படி தான் சொல்லிட்டேன்டா. ஓகே ஓகே. எல்லாமே ம். ஃபிளாட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இது வச்சுக்கலாமே. ஏன் கம்பாரிஷன் இந்த மாதிரி ரேங்க் பண்றதெல்லாம் வேணாம்னு நான் அவ்வளவுதான், நினைக்கிறேன். அதுதான். எல்லாமே தனித்தனி விஷயங்கள். ம். இப்போ வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நவீன் ப்ரோ, என்ன இது இப்படி என்ன சொன்னா? கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டான்டா நவீன். அவன் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கான்டா. ஒரு சின்ன ஒரு டேய். வேலை முடிச்சிட்டா. டேய், பாட்காஸ்ட்னு ஒன்று பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு அரை மணி நேரம் வந்து இதுக்கு இது பண்ணிட்டு இப்ப போறான். சொல்றேன். இப்ப சொல்றியா ஆண்டி? இப்ப விடுறா ஆண்டி. இப்ப சொல்றேன். நவீன் பர்சனலா கட் பண்ணி தூக்கலான்னு இருக்கு. எல்லாம் பண்ணக்கூடாது, மக்களுக்கு கருத்துக்கள் போய் ஜி, சேரணும். பாட்காஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன அதுக்கான ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்க மாட்டீங்களே? அதுக்கு முன்னாடியே இல்ல, நீங்க வந்து ரிப்ளை பண்ணல, அதை பத்தி கண்டுக்கல. அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த சபையில இருக்கும்போது அந்த சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட். இத ஒரு பாட்காஸ்டா பண்ணணும்டா. சபை நாகரிகம்னா என்ன, சரி நீங்க இது சொல்லுங்க வந்து bro. நாகரிகமான செயல். ஒன்னு அந்த பாட்காஸ்ட்ல கூப்பிடவே மாட்டோம். சரி சொல்றேன் கவனிக்கிறேன். என்னடா என்னன்னு சொல்லு. சேம் செக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. சேம் செக்ஸ் ரிலேஷன் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருந்தா நீ வந்து அங்க பாத்துருக்கவே மாட்டேன். சரி சொல்லு. நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஒரு வேலை இருந்துச்சு. நீ கேயான்னு கேட்க. ஓகே ஓகே சொல்லு. இப்ப சொல்லவா? சொல்லு. ஒண்ணுடா, இப்ப வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆணான் உறவு, பெண் உறவுலாம் இருக்குல்ல, அத பத்தின உங்களோட ஒப்பீனியன், அதை ஆதரிக்கிறீங்களா? அதான் டூ கன்சென்டிங் அடல்ட்ஸ் as long as they don't hurt anyone. ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன? அது வந்து ஒரு நேச்சுரலான விஷயமா நீங்க பாக்குறீங்களா, இல்ல அது ஒரு அன்நேச்சுரல் நினைக்கிறீங்களா? அதனால எல்லாமே ஃபீலிங்ஸே வந்து நேச்சுரல் அன்நேச்சுரல்னு பிரிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ என் லவ் நான் பாக்குறேன், இந்த மாதிரிலாம் ஒரு தாட்டு வந்தது இல்லை. இருக்கட்டும், என்னப்பா, அவ்வளோதான். ஓகே தீபக், உனக்கு? நான் வந்து நீ இப்போ சயின்டிஃபிக்காக கேட்டதுனால வந்து நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சயின்டிஃபிக்கலி வந்து அது அன்நேச்சுரல் தான் நான் நினைக்கிறேன். சைக்காலஜிக்கல் தான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு சயின்டிஃபிக்கலி தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அன்நேச்சுரல் தான். அது வந்து சைக்காலஜிக்கலி அது திணிக்கப்படுதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து அதை பற்றி 4 பேருக்கு தெரியவே இல்லைன்னா அவங்களால வந்து அந்த மாதிரி போகவே முடியாது. ஆனால் அதை பற்றி தெரியறவங்களுக்கு மட்டும் தான் அது அதுக்குள்ளே இறங்குவாங்க. ஏன் அப்படி? ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கறேன், இறங்கி கண்டினியூ பண்றது இல்ல. சரி சொல்லி முடி ஃபுல்லா. அதுதான் வந்து நேச்சுரல் அட்ராக்ஷனுக்கும் அன்நேச்சுரல் அட்ராக்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நான் ஒரு இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். இப்போ வந்து நான் இப்போ இந்த கொஸ்டினை வந்து யோசிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் சும்மா ChatGPT எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து இந்த பிஹேவியர் வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல அனிமல்ஸ்க்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்தா வந்து அனிமல்ஸ்க்குமே இந்த பிஹேவியர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதை நான் எப்படி நம்புறது, இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது வந்து இதுக்கு ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொன்னா அது வந்து நிறைய இது ரிசர்ச் இதெல்லாம் எனக்கு கொடுத்துச்சு. ஆனா ஆக்சுவலி பார்த்தோன்னா அதை நான் படிச்சு பார்க்கும்போது பல அனிமல்ஸ்குள்ள இது ரொம்ப நார்மலா நடக்கிற ஒரு பிஹேவியர்ன்றது மாதிரிதான் சயின்டிபிக்கலி வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்மளே வந்து சம்டைம்ஸ் பார்த்துருப்போம்டா, ரோட்ல 2 நாய் வந்து பண்றத, ஒரு 2 ஆண் நாய் பண்றது கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு யாராவது ஒருத்தவங்க இதுல. ஸோ அதனால வந்து இது அனிமல்ஸ்குள்ளேயும் இந்த பிஹேவியர் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி அன்நேச்சுரல்னு நம்ம வந்து ஹியூமன்ஸ் பண்றதுனால அதை அன்நேச்சுரல்னு நம்ம சொல்ல முடியும்ன்றது ஒரு கேள்வி. என்ன சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ரோ. இது ஏன் நம்ம அன்நேச்சுரலா பாக்குறோம் அப்படின்னா, நேச்சுரலா இருக்கலாம் நம்ம ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் ஏன் அதை அன்நேச்சுரலா பாக்குறோம்னா, அந்த குரூப்போட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க மைனாரிட்டியா இருக்காங்களோன்னு தோணுது. What? அந்த குரூப்போட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க மைனாரிட்டியா இருக்காங்களோன்னு தோணுது. Bro, what are you talking about, man? அப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க அன்நேச்சுரலா இருக்கு, மைனாரிட்டியா இருக்கிறதுனால அவங்க அன்நேச்சுரலா இருக்காங்களோ, சைக்கலாஜிக்கலா இருக்காங்க. இது வந்து சைக்கலாஜிக்கல் தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாம மக்களிடையே பரப்பப்பட்டு அது அன்நேச்சுரலா ஆகியிருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற பீப்புளை பார்த்தாலுமே பேசிக்கலி என்னன்னா, இது அன்நேச்சுரல் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் வந்து அவங்களா தப்புன்னு நான் சொல்ல. அது வந்து அவங்களோட இக்னோரன்ஸ், அவ்வளவுதான் பேசிக்கலா. அவங்களோட இக்னோரன்ஸ். கரெக்ட். அது நானும் தப்புன்னு சொல்ல, அது அவங்க விருப்பம் தான். அவங்க பண்றது எனக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே நான் சொல்றேன். அது வந்து அன்நேச்சுரல்னு சொல்றாங்க. மேபி அவங்க வந்து அது வந்து அவங்களோட ஒப்பீனியன் தான். ஓகேவா? அதை நான் வந்து கரெக்டா தப்புன்றது இது பண்ணல. பட் ஆனா வந்து ரிசர்ச் இந்த மாதிரி நார்மலா நம்ம வந்து நீங்க நார்மலா நீனே கூகுள்ல பெருசா ஒண்ணும் தெரியல, நீங்களே கூகுள்ல இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு போட்டனாலே நிறைய அது ரிலேட்டடான எல்லாமே உனக்கு வந்துரும். ஸோ அதனால வந்து அது அனிமல்ஸ் கிட்டயே அந்த பிஹேவியர் இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு நேச்சுரலா நடக்கிற ஃபினாமினா தான். அப்படின்னு ஸோ இதுல வந்து ஆரம்பிக்கணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இதுல இந்த ரேலியெல்லாம் போறாங்கல்ல, ரேலியே போறாங்க, ப்ரைட் இதெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? தேவையில்லை. தேவையில்லைன்றீங்களா? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க மக்களிடையே அதை திணிக்கிறீங்களோங்கிற ஒரு இது வருது. நீங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப உங்களுக்குள்ள இருக்குங்களா, ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களை சொசைட்டி நம்ம நல்ல விதமா பார்க்கணுங்கிறதுக்காக நாங்க ப்ரைட் வாக் பண்றோம் அது இதுன்னு சொல்லி இதை ரொம்ப பெரிய விஷயமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையோன்னு தோணுது. உங்க விருப்பப்படி பார்ட்னரோட இருக்கீங்க, நீங்க அதையே பப்ளிக்ல சொல்லி நாங்க இப்படி எங்களுக்கு தனி ஜெண்டர் கொடுங்க இந்த மாதிரிலாம் கேட்க வேண்டிய அவசியம் வந்து இல்லையோங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். ஓகே, உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணல, உங்களை நாங்க அடிமைப்படுத்துற அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நீங்க உங்க படி நீங்க இருங்க. இல்ல இதுல என்னன்னா, ஆக்சுவலா நான் இருடா கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்லிட்டு இருக்க. சொல்றா சொல்லுடா. இல்ல அந்த பாயிண்ட் மட்டும் ஒரு கிளாரிஃபை பண்ணலாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரே பதில் சொல்லுவாரா? கணேஷ் வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் தப்பா பேசிட்டாரு. ஐ மீன் இது கண்டிப்பா தப்பு தான். போன பாயிண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டா பேசினாரு. எப்படின்னா இவங்க வந்து மைனாரிட்டியா இருக்காங்க, இவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க. சோ இந்த மெஜாரிட்டி வந்து இப்படி அவங்க வந்து இது வந்து அன்நேச்சுரல்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டான விஷயம். சோ அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா, அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னதுதான் செகண்ட் பாயிண்டோட ஆன்சருமே. நீங்க செகண்ட் கேட்ட கேள்விக்கு ஆன்சருமே என்னன்னா, இவங்க கம்மியா இருக்காங்க, சோ இவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ப்ரைட் போய் இவங்களுக்கு அந்த நாலேஜ் கொண்டு வராங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஹியூமன்ஸ் இருக்கோம், அவ்வளவுதான். சோ இப்ப இந்த மெஜாரிட்டியான பீப்புள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முறை கேட்கும் போது அவங்களுக்கு அது வியர்டா ஃபீல் ஆகாது. சோ இட்ஸ் பிகம் நார்மல் திங். இது வந்து நார்மலா இல்லாதனாலதான் இவ்வளவு டேபுவா இருக்குது. சோ இப்போ வந்துட்டு எப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் நம்ம நிறைய மென்னே இருக்காங்க, அவங்க கேவா இருப்பாங்க, ஆனா வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வந்துட்டு கூச்சப்பட்டுட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி இருப்பாங்க. சோ இவங்க இந்த ப்ரைட் போறனால இப்ப இந்த மாதிரி இருக்கிற பீப்புளும் வெளியே சொல்லுவாங்க, ஓகே இது நார்மல் தான் போல. பேசிக்கலி ப்ரைட் வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்கும் தெரியணும், இப்படியும் பீப்புள் இருக்காங்க, இப்படியும் பீப்புள் இருப்பாங்க, இது நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரொபகேண்டா தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப தேவையான விஷயம். அவங்க போறது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி போறதுனால நிறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆயிடுறாங்க, கேவா கன்வெர்ட் ஆயிடுறாங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் இருக்கும். ஓகேவா? அப்படின்னு ஒரு வாதம் இருக்கும். இல்ல அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்படியே ஒரு வாதம் இருக்கு, அப்படியே சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சொல்றேன், அத நான் ஒரு கொஸ்டினா எடுத்து வைக்கிறேன், அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இன்ஸ்பயர்லாம் ஆக முடியாது. இப்ப எப்படின்னா,
இப்போ தீபக் சொன்னார்ல, இப்போ வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து எக்ஸ்போஷரே இல்ல. அதனாலதான் இந்த சம்திங் கே ஆரோ லெஸ்பியனோ சம்திங் அப்படின்னு இருக்காங்கல்ல. சரி, இப்போ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்கான்னு வச்சுக்கோயேன். காட்டுக்குள்ள இருக்கான். சம் ஒரு ஃபுட் தான் அவனுக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் பிளேஸ் போறான். அவனுக்கு ஒரு பெட்டர் ஃபுட் கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் அது ஃபர்ஸ்ட் ஃபுட் சொல்ல வரல. இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸான ஃபுட் கிடைக்குது. இங்க வந்து கொஞ்சம் பெட்டரான ஃபுட் கிடைக்குது. ஸோ அப்படி வந்து தீபக் ப்ரோ வந்து சொல்ல வர்றாரு, இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டேஸ்ட்ல தான் நானும் சொல்றேன். இப்போ வந்து அந்த பையனுக்கு இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். சோ அந்த பையன் வந்துட்டு அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் சூஸ் பண்ண போவான். இட்ஸ் நேச்சுரல். சோ அது அவனுக்கு தான் பிடிச்சிருக்கு. நம்ம வந்து அதை வந்துட்டு இது வெளியே சொல்றதுனால அவன் வந்துட்டு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நான் ஏதாவது அப்படி எல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள் நினைக்கிறேன். பேசிக்கா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப நமக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கும் நமக்கே தெரியும்ல. அதான் அவ்வளவுதான். நானுமே இதுக்கு நான் வந்து கருத்து சொல்லணும்னா வந்து பேசிக்கலி அது கம்ப்ளீட்லி நேச்சுரல் தான்டா. இந்த ரிலேவை பத்தி ஜென்ரலாவே சொல்றேன். ஜென்ரலா வந்து எல்ஜிபிடி ஐ மீன் சேம் செக்ஸ்ல இருக்கிறது வந்து ஒரு நேச்சுரல் பினாமினா தான். ஏன்னா அதுக்குதான் நான் வந்து அந்த அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இது ரேலி பத்தி வந்து ரேலி வந்து பேசிக்கலா வந்து அது அவங்களோட சப்போர்ட் காமிச்சிக்கிறது. அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்க வந்து நாங்க இப்படியும் இருக்கோம்னு காமிச்சிக்கிறாங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்காக நார்மலா ஸ்ட்ரெயிட் பீப்புள்ஸுமே அந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து அது வந்து ஒரு சப்போர்ட் விஷயம் தான். அது வந்து நம்ம பண்ணாம இருந்து அது பண்றது வந்து அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அது வந்து இப்படி சொல்லலாம். பட் ஆனா வந்து இப்போ கணேஷ் கூட ஒரு பாயிண்ட் சொன்னா, நான் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணல, ஆனா நீங்க அம்மா இருந்துங்க, ஏன் இது வந்து ஒரு ரேலியா பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து கணேஷ் நீ ஜட்ஜ் பண்ணல, ஆனா எல்லாருமே கணேஷ் மாதிரி ஜட்ஜ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே பயங்கரமா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜாதி மாதிரி வச்சுக்கோயேன். ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை பத்தி அவன் 4 பேர் இப்படி சொல்லிட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம வந்து கொடுக்க தான் அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வளர்ச்சினா ஐ மீன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்ல மேபி இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல கொண்டு வந்துட்டா ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். சில்ட்ரன்ஸ்க்குலாம் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நவீன் சொல்றா, ஏதோ சொல்ல சின்ன வயசுல இருந்த சொல்றா நவீனே. யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஏதோ லேப்டாப் பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல யோசிச்சு லேப்டாப் எல்லாம் வானத்துல வச்சா பாத்துட்டு இருப்பாங்க. கேமரா ஆங்கிளே அப்படிதான் இருக்கு. லோ ஆங்கிள் வச்சா நம்ம ஒரு டாமினண்டா தெரியும் அப்படின்ட்டு லோ ஆங்கிள் வச்சிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு கிளிப் அனுப்புறேன், டாமினண்டிங்கா இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதான் சில பேருக்கு வந்து அந்த இதை ஃபேண்டம் பண்ணிக்க முடியல. அவுட் ஆஃப் நார்மலா இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருக்கீங்க, அக்செப்ட் பண்ண முடியல, ஏன் அவுட் ஆஃப் நார்மல் இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத வந்து ஒரு எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணா நாடு கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு தப்பா எடுத்துக்கிறாங்க. பெஸ்ட் வே டு சேஞ்ச் பீப்புள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது தான். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸான திங்ஸ், ஆர்ட், அந்த மாதிரி மற்ற மீடியம், ஆர்ட் ரிலேட்டட் மீடியம், அந்த மாதிரி மீடியம்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து அவங்க எப்படி சொல்றது, டே டு டே லைஃப்ல மெதுவா அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி பேலட்டபிளா கொஞ்சம் கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி இந்த மாதிரியான அவேர்னஸ் இந்த மாதிரி புக்ல கொண்டு வந்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் பயந்துறாங்க. ஓகே இவங்க ஏதோ லைக் நாடு ப்ராபகண்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலா அப்படி வந்துச்சுன்னா அவங்க லைஃப்லயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் மூவிஸ், இன்னும் லைக் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஒரு அந்த மாதிரி கம்யூனிட்டில இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா லைக் அவங்களுக்கு அப்பதான் தெரியும், ஓகே நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க அவங்க பேசுறதை கேட்கணும். எப்படியாச்சும் கொஞ்சம் அவங்களே வந்து பொறுமையா பேசுறதை கேட்கணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே நிறைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது விமல் சொன்ன பாயிண்ட்ல வந்து மாதிரி பயந்துட்டு இது கிளாஸட்டடா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுவுமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதெல்லாம் மாறணும். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டா போதும். இதுக்கு முன்னாடி லவ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து நிறைய விதமான லவ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து அத மாதிரி லவ் தானே இது, அதை ஏன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க?
ஓகே. அதான் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நீ சொன்ன மாதிரி தான். அது வந்து அவங்களுக்கு புரியாதனால அது ஒரு ப்ராப்ளமா பாக்குறாங்க. புதுசா இருக்கிறதுனால. ட்ரை பண்றதுதான் இந்த பிரைடு ரிலே எல்லாம் சொல்றீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நானும் தீபக்லாம் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயரா இல்ல 12th முடிச்சான்னு தெரியல. அப்ப பாத்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எனக்கு அவ்வளவா அதுல ஐடியா கிடையாது. அப்பெல்லாம் வந்து அது என்னடா இது இப்படி இருக்கானுங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். அப்ப வந்து அதுல வந்து எரிக் கேரக்டரும் இன்னொருத்தவர் இருப்பானே ஆடமா ஆடம் ஆடம் 2 பேரும் வந்து வேற ஒரு இதுல இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இதாகும் தெரியுமா? அது வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க 2 பேரும் ஒரு சீன்ல சேருவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்னடா இவனுங்க 2 பேரும் திடீர்னு வந்து இவனுங்க 2 பேரும் ஒரு கனெக்ஷன் வருதேன்னு சொல்லிட்டு ஒரு மாறி இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க 2 பேரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து சேருவாங்க. ஞாபகம் இருக்கா? அவங்க ஒண்ணு சேர்ற கமிட் ஆகிற ஒரு சீன் இருக்கும்ல. அந்த சீன் பார்க்கும்போது நான் அந்த டைம்ல ஒரு ஏற்றா தான் இருந்தேன். ஆனா அப்பயும் என்னடா இவனுங்க எப்படியாச்சும் சேர மாட்டா சேர்ந்தோடனே எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா எப்படியோ சேர்ந்துட்டாங்கடா அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மனசா பார்த்தோன்னா வந்து யாரா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா. ஓகே எனக்கு மேபி தப்பா இருக்கிறவங்க கூட நான் வந்து சப்போர்ட்லாம் கன்ஃபார்மாக பண்ணுறேன். எனக்கு ஒரே டவுட்டு, எனக்கு அது உண்மையிலேயே நேச்சுரல் அன்நேச்சுரலான்ற பாயிண்ட்ல தான் திருப்பி நிற்கிறேன். ஏன்னா இப்போ அது வந்து நேச்சுரலாக இருந்துச்சுன்னா யூனிவர்ஸோட மெயின் இதுவே வந்து ரீப்ரொடக்ஷன் தான். அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ எப்படி அது நேச்சுரல்? இல்ல ரீப்ரொடக்ஷன் யூனிவர்ஸோட மெயின் பர்பஸே ரீப்ரொடக்ஷன் தான். நம்ம தானே டிஃபைன் பண்ணிக்கிறோம். இல்ல அப்படி நம்ம தானே டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதுதானே உயிரினத்தையே உருவாக்குது. ஸோ அது ஒரு மெயினான விஷயம் தானே. இப்போ நீங்களும் இல்லடா இப்ப நான் பிறந்துட்டேன்னா நான் வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணாம ஒரு பொண்ணு லவ் பண்ணாம அப்படியே கூட இருந்துடலாம். அப்படியே இருந்தா சோ இப்ப நான் அப்படியே இருந்தா யாருக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஆனா இன்னொரு பையன் கூட சேர்ந்தா மட்டும் அது ப்ராப்ளம்னா அது எப்படி? இல்ல நான் சொல்லல. அதேதான் நான் ப்ராப்ளம்னே சொல்லல ப்ரோ. ப்ராப்ளம்ஸ் இல்ல. அன்நேச்சுரல்னா எப்படி? ஏன் புரியுது. இப்போ இந்த விஷயம் ஏன் வந்து முன்னாடி இல்ல, இதே விஷயம் இப்படியே வந்து காலத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எவல்யூஷனோட ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 100% எல்லாருமே இப்படி இருக்க முடியாதுல்ல. சோ நான் ஸ்டார்ட் அது ஏன் இல்ல நீ சொல்றல்ல, அது வந்து எங்க பாருடா இப்பதான்டா சோசியல் மீடியா வருது. எல்லாமே நமக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுது. முன்னாடி எல்லாம் எதுவுமே கிடையாது. பிரஸ் இருந்துச்சு. பிரஸ்ல ஓரளவுக்கு தான் ரீச் ஆகும். அதுக்கு முன்னாடி பிரஸ்ஸும் கிடையாது. லெட்டர் போட்டு தான் கம்யூனிகேஷனே. சோ அதனால முன்னாடி வந்து தெரியாதுடா. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு இதுல அவேர்னஸே இருக்காது. இப்பயுமே நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்பதான் சோசியல் மீடியா வந்தாலும் இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. மேபி நேச்சுரலி இந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். நேச்சுரலி அப்படி பார்க்கலாம். அப்படியே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம். இல்லடா இதோட பெர்சன்டேஜ் வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் இங்க பாரு. அவனுக்கு வந்து ஒரு ஆண் மேல வந்து பிசிக்கலா அட்ராக்ஷன் ஆகுது. அது அவனோட தப்பு. எப்படி அது வந்து எப்படி அன்நேச்சுரலா அவனுக்கு தோணும்னு நினைக்கிறேன். கிடையாதுன்னு நான் சொல்லல. தப்பே சொல்லல. தப்பு சரிக்கே நான் வரல. இல்ல ஓகே நேச்சுரலா அன்நேச்சுரல்ன்றது எனக்கு தெரியல. நான் வந்து அன்நேச்சுரலா இருக்கலாம்ன்றதுக்கான பாயிண்ட் தான் இதை சொல்றேன். இல்ல நான் ரீப்ரொடக்ஷன் ஏன் சொன்னா காலத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு ஒரே ரீசன் ரீப்ரொடக்ஷன் தானே. ஹியூமன் எவல்யூஷன் காரணம் என்னது? இல்லடா நீ பேசிக்கலி என்ன சொல்ற, இப்ப ஆணும் பொண்ணும் சேர்ந்தாதான் வந்து இனப்பெருக்கு நடக்கும். அப்பதான் வந்து அடுத்த தலைமுறை வரும். அதுதான் நேச்சுரலா நடக்கும்ன்ற. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து ஒரு ஃபீமேல் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு ஆணைதான் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு அது பொண்ணதான் பிடிச்சிருக்கு. சோ அவங்க வந்து அவங்க அது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா, அது வந்து ப்ராப்ளம்னே ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. அது வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் நீ சொல்லும் போதே அது வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது சைக்காலஜிக்கலா இல்லையா? அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது? இல்ல இப்ப வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இது ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட் சொல்றதே தப்புதான். ப்ராப்ளம்னே என் வாயில இருந்து ப்ராப்ளம்னே வரல. நீ தான் ப்ராப்ளம். அத நான் தெரியாம அது நான் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணக்குள்ள நான் தெரியும். நான் என்ன கேட்டேன்னா சிம்பிள். இப்போ நீயே சொல்ற ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து மேல் ஃபீமேல் தான். கரெக்ட்டா? அப்படிதான் எவல்யூஷன். ரீப்ரொடக்ஷனுக்கு மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் ஒரு இத உருவாக்குறதுக்கு அது நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஓகே. சோ இப்போ அது பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து அன்நேச்சுரலா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்னு இப்போ அது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா மட்டும் இருக்கிறதுனால நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா இல்ல இங்க பாருடா. இப்ப நீ வந்து ஆணும் பெண்ணும் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுனால வந்து இது வந்து இந்த ஆணும் இருக்கிறது வந்து அன்நேச்சுரல்ன்ற மாதிரி நீ யோசிக்கிறல்ல. ஆனா விலங்குகள் கிட்டயுமே அப்படிதானே அந்த பிஹேவியர் இருக்கு. விலங்காலையும் அதுவுமே நம்ம பண்ண முடியாது. புரியல. இல்ல விலங்கு கிட்டயுமே அந்த பிஹேவியர் இருக்குன்ற மாதிரி நீனே நார்மலா சும்மா ரிசர்ச் பண்ணி பாரு. அது வந்து இப்ப இருக்கிற ஒரு விஷயம் தான். விலங்குகளை வேற யாரும் வந்து இன்ஸ்பயர் பண்ண வைக்கல. விலங்குகள் எல்லாம் வந்து யாரும் வந்து ரேலி போய் அவங்கள வந்து இது மாத்துறதெல்லாம் இல்ல. விலங்குகள் அது நேச்சுரலா அந்த மாதிரி தோணுது. அந்த மாதிரி அது பண்ணுது. அந்த மாதிரிதான்
சில பேருக்கு மேபி சில பேருக்கு வந்து அந்த இதோட அது அவங்களுக்கு வந்து இது வந்து எனக்கு செட் ஆகல, இட்ஸ் நாட் மீ. ஒரு பொண்ணு கூட இல்ல ப்ரோ. ரிலேஷன்ஷிப்ல இப்ப இருக்கிறது. என்னன்னா ம், இப்ப என்னன்னா இப்ப நம்ம இங்க 5 பேர் இருக்கோம். 5 பேருக்குமே வி அட்ராக்ட் உமன் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ம், உமன் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ ம், இங்க இருக்க 5 பேருக்குமே ஒரே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்குமானா கிடையாதுல்ல. ம். ஒரே ஒரே மாதிரி இருக்க பொண்ணு மேல இருக்குன்னா கிடையாதுல்ல. பட் வேற வேற மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி இருக்கலாம்ல. அந்த மாதிரி தான் நேச்சரும். ப்ரிஃபரன்ஸ் இஸ் நாட் பயாலஜிக்கல்னு சொல்றேன். இப்போ இது வந்து பயாலஜிக்கல்னு ப்ரிஃபரன்ஸ் பேசினாலுமே இஸ் சைக்காலஜிக்கல். அதுதான் சொல்றேன். ப்ரிஃபரன்ஸ் இஸ் நாட் பயாலஜிக்கல் சொல்றேன். அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப சைக்காலஜிக்கலா நடக்கிறது எல்லாமே அன்நேச்சுரல்ன்றியா? ம். அன்நேச்சுரல் இதான் என் கேள்வி. அன்நேச்சுரல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்லல. ம். எப்படி சொல்றது? நினைக்கிறீங்க அகைன்ஸ்ட் டு பயாலஜிக்கல்னு ஒரு விஷயம் சொல்றீங்களா? சைக்காலஜிக்கல் விஷயம் எல்லாமே இட் இஸ் அகைன்ஸ்ட் டு பயாலஜிக்கல், அது கரெக்ட் தான். அப்படி கூட வச்சுக்கலாம். பட் இட் இஸ் நாட் அன்நேச்சுரல். இந்த எர்த்தும் யூனிவர்ஸும் நிறைய விஷயம் உள்ளானது ப்ரோ. அது நிறைய விஷயத்த வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ இது வந்து இது அப்புறம் எல்லாம் நான் இதுல அது இன்னும் இன்னொரு நேச்சுரல் அன்நேச்சுரல் நான் ரிசர்ச் பண்ணல. நான் வந்து இது பத்தி தனியா ஒரு ஏதாவது எபிசோட் போட்டேன்னா நான் ரிசர்ச் பண்ணிட்டு வரேன் இன்னும். அப்படி வேணா நம்ம இது வேணா இந்த டாபிக்கே வந்து இன்னும் டீடைல்டா கூட அப்புறமா கூட பேசலாம். இப்போ நம்ம வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாலுமே நம்ம வந்து 100% மனசார அந்த ஒரு இது வருமான்னு கேட்டது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஓவர் மூவ் ஃபர்ஸ்ட் கேம் சொல்ற டப்புன்னு ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா. What? English or Spanish? English? Whoever moves first is gay. அது வந்து ஒரு காமிக்கலாலுமே இருந்தாலுமே அது ஏன் பண்றோம்னா நமக்கு மனசுல வந்து அது ஏதோ அப்படி அது வந்து ஒரு தப்போ அது ஒரு கேவலமோ அந்த மைண்ட் செட் இருக்கிறனாலதான் அந்த இது வருது. அது நம்மளவே பண்றோம் தான். அதை வந்து நம்ம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஆமா. நான் சொல்றேன், நான் ஏன் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன்னா நம்ம ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறோம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் நம்மளுமே கொஞ்சம் அந்த கம்ப்ளீட் ஒயிட் பர்சன் கிடையாதுல்ல. சோ அதனால சொல்றேன் நான் வந்து நம்மளும் இந்த மாதிரி பண்றோம், அதெல்லாம் மாத்தணும்ன்ற மாதிரி தான் சொல்றேன். நமக்குமே கிரேன்றதை காட்டுறேன். நம்ம வெள்ளை கொடி நம்ம வந்து ரொம்ப பியூரான மனுஷங்க இல்ல, இந்த மாதிரி சொல்ல வரேன். ஆனா அது தப்புன்னு அதை மாத்திக்கணும். ஆனா கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சது மாறிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே ஒரு தற்கொலையா தான் இருந்திருப்போம். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சில விஷயம் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் 5 வருஷம் கழிச்சு போனாதான் தெரியும் இப்ப நம்ம தற்கொலையா இருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு. இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அப்ப இன்னும் அதிக பக்குவம் வரலாம். இருக்கலாமா இல்ல, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். மேபி அப்படி இருந்தாதான் அது ஒரு நல்ல எவல்யூஷனுக்கான சயின்ஸ். ரிலேஷன்ஷிப்ல வந்து இதெல்லாம் ரெட் ஃபிளாக், இதெல்லாம் கிரீன் ஃபிளாக் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. எதெல்லாம் ரெட் ஃபிளாக், எதெல்லாம் கிரீன் ஃபிளாக் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு ஜெனரலான ஒரு ரொம்ப ஜெனரலான கொஸ்டின் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒப்பீனியன் போடுங்க. இருக்கு இது இதுவுமே ஒரு விதமான பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணணும், தட்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ்ங்கிற மாதிரி அவங்க நினைச்சு வச்சிருப்பாங்க. பட் இன்னொருத்தவங்க வந்துட்டு அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இது அவங்கவுங்க பார்வைக்கு இருக்கிறது தான். ஆனா டாக்ஸிக்ங்கிறது ஒரு கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஸ்கேல் தான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இருந்தா அது ஓகே, அதுக்கு மேல போனா இட்ஸ் நாட் ஓகேங்கிற மாதிரி இருக்கணும். எவ்ரிதிங் ஹேஸ் a லிமிட்ங்கிற மாதிரி தான் இந்த கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக்ங்கிறது. ஆனா சில விஷயம் வந்து காமனா இதெல்லாம் டாக்ஸிக்னு சொல்லிட்டு நமக்கே இருக்கும்ல. இப்போ வந்து சரி தப்புலாம் இங்க பாரு. இப்போ வந்து ஜெனரலா நம்ம வந்து சரி தப்புன்றது ஒருத்தவங்க மாறும். ஓகேவா? சரி தப்பு ஒருத்தவங்க மாறும். அது வந்து ஒரு இதுதான். ஆனா காமனா சில விஷயம் தப்பு இருக்கு. ஒரு கொலை பண்றது தப்பு, ஒரு ரேப் பண்றது தப்பு, ஒரு டிஸ்கிரிமினேட் பண்றது தப்பு. இதெல்லாம் ஒரு காமனான ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே. சோ அந்த மாதிரி நான் கேக்குறேன், காமனா இதெல்லாம் வந்து நீங்க எதெல்லாம் ரெட் ஃபிளாக் நினைக்கிறீங்க, எதெல்லாம் கிரீன் ஃபிளாக் நினைக்கிறீங்க? சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா, நான் அந்த பார்ட்னர் வந்துட்டு இப்போ சப்போஸ் ஒரு பாய்ஸ் கேங் கூட வெளியே போறாங்க, பாய்ஸ் கேங் கூட வெளியே போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கறேன், சந்தேகப்படுறேன் அப்படின்னா அது ஒரு ரெட் ஃபிளாக். அதுக்கப்புறம் ஃப்ரீடம், இந்த மாதிரி ஐ மீன் மென் டாமினன்ஸ் வச்சுக்கோங்க, மேல் டாமினன்ஸ், அது இருந்தா அது கொஞ்சம் தப்பு. ஸோ நான் மேலா இருக்கனால நான் என் சைடு மட்டும் தான் பேசுறேன். ஸோ எனக்கு ஃபீமேல் சைட்ல இருந்து அவங்க
என்னென்ன ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா அது ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் வெளிய இருந்து பார்த்ததுல நான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணேன். சோ இதெல்லாம் எனக்கு ரெட் ஃபிளாக்கா தெரிஞ்சது. இந்த 2 விஷயம் வந்துட்டு ரொம்ப ரெட் ஃபிளாக்கா தெரிஞ்சது. ரெட் ஃபிளாக் எதுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஒரு பாய் அண்ட் கேர்ள். ஒரு கேர்ள் வந்துட்டு அவங்களுக்கு மாடர்னான ட்ரெஸ் போடணும், கொஞ்சம் எக்ஸ்போசிங்கான ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். அதை வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். இப்படி பார்த்தா மற்ற பசங்களோட பார்வையெல்லாம் தப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களோட சுதந்திரத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிற எந்த விஷயமுமே ரெட் ஃபிளாக் தான் அப்படின்னு நான் பாக்குறேன். கிரீன் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் வந்துட்டு மத்த எல்லா விஷயமுமே கிரீன் ஃபிளாக் தானே. மியூச்சுவலாவே 2 பேருக்கும் ஓகேங்கிற விஷயம் எல்லாமே கிரீன் ஃபிளாக். அந்த இன்னொரு பர்சனை பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரெட் ஃபிளாக்னு நான் நினைக்கிறேன். மென்டலி ஹர்ட் பண்ற மாதிரி. ஆமா, இப்போ டெக்ஸ்ட் நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு விமல். நான் வந்து நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியே ஆகணும், நான் 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், நீ வரவே இல்லை, பட்டு கேம் விளையாடிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த இன்னொரு பர்சனுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இல்லாம கூட இருக்கலாம். எனக்கு அதர் ப்ரிஃபரன்சஸ் கூட இருக்கு, எனக்கு அதர் பிரியாரிட்டிஸ். அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துரும்னு பார்க்கலாமா? அந்த விஷயம்லாம் அந்த பொண்ணு இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றான், இவன் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றான், அது எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துரும். ஆமா, அடுத்தவங்கள அந்த another பர்சனை ஹர்ட் பண்ற எந்த விஷயமுமே ரெட் ஃபிளாக். அவ்வளவுதான். தீபக் ப்ரோ எனக்கு உண்மையிலேயே தெரியல ப்ரோ, ஆனஸ்டா சொல்லிடுறேன், எனக்கு உண்மையிலேயே தெரியல. நவீன் யாருக்குமே ப்ராப்பரான ஒரு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலா சொன்னா இது கணேஷ் சொன்னதுதான், அவங்க இன்னொருத்தவங்க பார்ட்னருக்கு பிடிக்காதது எல்லாமே ரெட் ஃபிளாக், பிடிச்சதெல்லாம் பிடிச்சதோ இல்ல அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஜென்ரலா. அது தவறே தெரியல, ஏன்னா நான் மொரட்ட சிங்கிள். இன்டெப்தா போனா அது பர்சனலா ரொம்ப பர்சனல், ஒரு பர்சனுக்கு மாறும். எனக்கு தெரியாது. கணேஷ் இங்க பாருங்க ப்ரோ, நவீன் நல்ல காது நல்ல பெருசா எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த லெவல் நாலேஜ்ல இருக்கேன். அதான் என்ன சமைக்கவா முடியும் போ. நம்ம ஹோஸ்ட் எங்க போயிட்டாரு? எங்க அம்மா கார்டு வச்சிட்டே இருக்காங்கடா. கத்தாதடா. ஹோஸ்ட் மூஸ் குடிக்க வேண்டியது. அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி. நவீன் ஏதா சொன்னியா? நான் சொன்ன கருத்தை விமல் திரும்ப சொல்லுவான். பார்த்தா கண்டுபிடிச்சிருவாராம். அதாங்க என்னமா எதை பார்த்தா கண்டுபிடிப்பீங்க? அவரு சொசைட்டி பர்ஸ்பெக்டிவ்லயே பாக்குறாங்க. அவரு அந்த 2 பர்சனா இருந்து பாக்குறது இல்ல, ஒரு வெளிய இருந்து பார்த்தா எப்படி இருக்குங்கிற இதுலயேதான் இருக்காரு. ஏன் நவீன் அப்படி இருக்கீங்க? ஏன் நவீன் அப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் ப்ளஷர் சைடுல இருந்து பாருங்க, எல்லாரும் ப்ளஷரா பாருங்க, பியூட்டிஃபுல் ஃபீலிங்கா பாருங்க, ஹார்மோனல் சேஞ்சஸா பாருங்க. சரி ஓகே, கடைசியா நான் சொல்றேன். என்னன்னா क्वेश्चन மாதிரி கேக்குறேன்னு வெச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் கேக்குறேன், ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? லிசனிங், ஃப்ரீடம். என்னப்பா இப்படி அடிக்கிறீங்க, நெத்தி அடிக்கிறீங்க, நான் எங்கடா போறது? எனக்கு உண்மையிலேயே எதுவும் ஃப்ரீடம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தரசக்தி ப்ரோ. ஜோன் அவுட். என்னடா ஜோன் அவுட்? இப்பதான்டா சொன்னேன். ப்ரோ ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து ஜோன் அவுட் ஆயிட்டீங்க. என்ன சொன்னா? அவனை பார்த்து நான் ஜோன் அவுட் ஆயிட்டேன்டா. ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்னா நீ என்ன சொல்லுவ? இதெல்லாம் தெரியாதா எனக்கு? யாராவது அட்வைஸ் கொடுங்களா? எனக்கும் தெரியாது ஆக்சுவலா. நோ ஜோன் அவுட். டேய் நார்மலா சொல்லுவான்ல, இப்போ சொன்னா ஃப்ரீடம்னா, அண்டர்ஸ்டாண்டிங்னா, உனக்கு லிசனிங்னா, உனக்கு அந்த மாதிரி எதை தோணும் எதனால சொல்லு, இப்படி சொல்லாது. என்னடா பொறுமையா இருங்க. சொல்லு, நீ சொல்லு விமல், நீ தான் வெயிட்டா வச்சிருப்ப, கேட்கும் போது தெரியுது. வெயிட்டாலாம் இல்ல, இது நானுமே நான் கிரியேட் பண்ணது அப்படிலாம் சொல்ல வரல. நான் அது ஒரு ஜே ஷெட்டின்னு ஒருத்தர் இன்டர்வியூ இருக்கும்ல, அவரோட இன்டர்வியூல பார்ப்பேன். ஸோ அதுல வந்து ஒரு கோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு என்ன அட்வைஸ்னா,
நீங்க உங்க பார்ட்னர்ட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்க்கறீங்களோ ஒரு லிஸ்ட் போடுங்க. அந்த லிஸ்ட் கம்ப்ளீட் நானும் பண்ணதும் பி பார்த்திருக்கேன் த அது. லிஸ்ட். யா அந்த லிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதும் பி த லிஸ்ட். அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதே தான் அவங்களுக்கும் அந்தந்த தேவை தான் இருக்கும். ஸோ கிரியேட் லிஸ்ட் அண்ட் பி த லிஸ்ட். அவ்வளவுதான். ஆமா, இது நானும் பார்த்திருக்கேன் அந்த இன்டர்வியூ. ஆமா, பட் கரெக்ட் இது தான். அந்த அந்த மியூச்சுவலா அக்ரி பெர்ஸ்பெக்டிவ் பண்ணாதானே கரெக்ட் தான். இது ஒர்க் அவுட் ஆகும். நான் இதை இப்படி யோசிக்கிறேன். இத இல்லடா, ம் இது வந்து எப்படி தெரியுமா, இப்போ நீ வந்து அந்த லிஸ்ட் உனக்கு என்னென்னலாம் எதிர்பார்க்கற, உன் குவாலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு நீ அந்த லிஸ்டா நீ மாறிட்டேன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு அட்ராக்ட் ஆகதான் செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு ஓகே. நல்ல அட்வைஸ் தான் எனக்கு. புரியுது. ஓகே, அந்த லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வர்றவங்க தான் நம்மளோட கரெக்டான பார்ட்னர்னு நீங்க சொல்றீங்களா? அதே லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு கேர்ள் தான் நமக்கு கரெக்டான பார்ட்னர்ங்கிற மாதிரி. அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா கூட பார்க்கலாம், இது ஹெல்த்தியா. ஆக்சுவலா இப்ப சொன்னீங்கல்லடா, இப்ப நீங்க எல்லாரும் ஒரு சொன்னல, நீ ஃப்ரீடம் சொன்ன, நீ வந்துட்டு என்ன சொன்ன? லிசனிங். லிசனிங், ஃப்ரீடம், அடுத்து பேஷன்ஸ், அடுத்து தீபக் ப்ரோ என்ன சொன்னாரு? Understanding. இதெல்லாமே எழுதுனாலே அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாமே அந்த லிஸ்ட்ல இருந்தா குட் தானடா. இது அந்த லிஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா குட். பேசிக் Maybe, இதுதான்டா ஆக்சுவலி கிரீன் ஃபிளாக் சொன்னோம்ல, இதுதான்டா அந்த ஒரு ஜெனரல் கிரீன் ஃபிளாக்ஸ். இப்போ சொன்ன ஃப்ரீடம் ஜெனரலாவே இருக்கும் இருக்கிற லிஸ்ட்ல இருக்க விஷயம்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்ல இருக்கு, பட் அது என்னோட லிஸ்ட்ல இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல அது அது எப்படி, நான் அதுதான் யோசிக்கிறேன். அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு விஷயம், ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதுலயே வந்துட்டு இந்த டாலரன்ஸ் அதெல்லாம் வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும்னா டாலரன்ஸ் கண்டிப்பா வேணும், பேஷன்ஸ் கண்டிப்பா வேணும். டாலரன்ஸுக்கும் பேஷன்ஸும் கண்டிப்பா இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ரொம்ப இதுல எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இடிக்குது. என்னன்னா பேஷன்ஸ் ஓகேடா, டாலரன்ஸ் வந்து வாட் இஸ் த ஸ்கேல்? எல்லாத்துக்கும் நம்ம டாலரேட் பண்ணிட்டு போக முடியுமா? அப்படிலாம் இல்லையே. அதுக்கு ஸ்கேல் இருக்கு கண்டிப்பா. எல்லாத்துக்குமே பேஷன்ஸ்க்கும் ஸ்கேல் இருக்கு, டாலரன்ஸ்க்கும் ஸ்கேல் இருக்கு. ஆனா எனக்கு டாலரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. தெரியல. நான் சொல்றேன் வச்சுக்கோங்க. சரி இப்போ வந்துட்டு நீ ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ற, பட் ஆனா நீ அவங்க வீட்டுக்கு போற, அவங்க வீட்டை வந்து உனக்கு சுத்தமா பிடிக்கல, பட் ஆனா அந்த பொண்ணு தான் உன்னோட உலகம்னு வச்சுக்கோ. அப்போ வந்துட்டு நீ என்ன பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லுப்போ. ஆக்சுவலி அதான்டா, அதுதான் நான் என்ன சொல்றேன், அதுக்குன்னு அந்த ஸ்கேல் சொல்றேன். அந்த ஸ்கேல் எந்த லெவல்ல இருக்கணும்னு இருக்குன்ற சொல்றேன். நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும் சொல்ல வரேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேடா, அதெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குன்ற. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எல்லாமே டாலரேட் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லைன்ற. அதுக்கு ஸ்கேல் கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டாலரன்ஸ் இருக்குடா. நான் வந்து என்ன சொல்றேன்னா, பேசிக்கா ஒரு ஹியூமனுக்கு டாலரன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சமா இது வந்து இப்படி கூட சொல்லாமே, இது இருந்தா ஓகே, இல்லனாலும் பெருசா பிரச்சனை இல்லை அப்படி சொல்லலாமா? கண்டிப்பா இல்லன்னா ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. சீரியஸா எல்லாம் ரெண்டு பேருக்கும் எல்லாமே ஒத்து போகவே போவாதுடா. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி தான் போய் ஆகணும். அதுதான் சொல்ல வரேன். கண்டிப்பா டாலரன்ஸ் இல்லாம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்கான். ஒரு क्वेश्चन வைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்கான். எனக்கு அவனுக்கு வந்து ஒரு 4 குவாலிட்டிஸ், அவனுக்கு ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி வேற மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற பொண்ணுங்களை அவனால ஏத்துக்கவே முடியல. 0 டாலரன்ஸ்ல இருக்கான். இப்ப அவன் வந்து எனக்கு வந்து இந்த இதுலதான் வேணும்னு ஒரு பிடிவாதமா இருக்கான்னு வச்சுக்கோயேன். இப்ப அவன் இருக்கிற மனநிலை கரெக்டா தப்பா? இல்ல, எனக்கு क्वेश्चन ஒழுங்கா புரியலடா. இல்லடா எப்படி கேக்குறாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு பையன் அந்த இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு அவருக்கு பிடிக்காத ஒரு குவாலிட்டி இருக்கு, அதை இவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களோட பார்ட்னர் வந்துட்டு தம் அடிக்க கூடாது, இல்ல தண்ணி அடிச்சா எனக்கு வேணவே வேணாம், நாட் பாசிபிள், 0 டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா
இல்ல தப்பா அப்படின்றது தான் கொஸ்டின். லைக் இது வந்துட்டு எப்படின்னா ஒரு பார்ட்னர் வந்து ஒரு ஃபில்டர் போட்டு தேடுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா லவ்ல இந்த விஷயம்லாம் ஸ்ட்ராங்கா அடங்காது. இருக்குன்னு ஆக்சுவலா நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஒரு லவ்ல விஷயம்லாம் உண்மையா அந்த பொண்ணு வந்து இந்த பையனை லவ் பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல அவங்க நான் என்ன quit பண்ண சொல்றேன், வந்து help லவ்ல பண்ணுவாங்க. இது லவ்ல quit பண்ண help அடங்காதுடா. பண்ணுவாங்க. ஹெல்ப் Quit பண்ண பண்ணணும் வந்து அவசியம் help இல்ல. பண்ணுவாங்க. இல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு இந்த பர்சன் வந்து பெட்டர் ஆவறதுக்கான ஒரு பாத்துன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆக்சுவலி பர்சன் வந்து வந்து பெட்டர் ஆகணும்னு இன்னொரு பர்சன் சொல்றாங்கன்னா அது வந்து இல்லடா, டோட்டல் ஃபுல் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு லவ்னு வச்சுக்கோ. உங்க கூட இருக்க பார்ட்னர் வந்து நம்மள பெட்டர்மெண்ட்டுக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவே கரெக்டா என்னன்னு தெரியல. அவன் அந்த பார்ட்னர்ன்றது ஒரு கோ லிவிங் தான்டா. ஐ மீன் லவ்ன்றது ஒரு ஃபீலிங்டா. அது வரும் போகும் அதெல்லாம். ஸோ நமக்குள்ள நல்லா எல்லாம் ஒத்து போகுது. நம்ம வந்து ஒரு கோ லிவிங் பண்றோம். நீ ஒரு இண்டிவிஜுவலா உன் வாழ்க்கையை வாழ போறோம், நான் ஒரு இண்டிவிஜுவலா என் வாழ்க்கையை வாழ போறேன். நம்ம சேர்ந்தே வாழ போறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதுக்காக வந்து டாலரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே அப்படி யோசிக்கணுமான்றது ஒரு கேள்விதான். இல்லடா அப்படி இல்லடா இப்ப நீ யோசிக்காம இருக்கிறவங்க சொன்னதுலயே வந்து டாலரன்ஸ் தப்பும் இருக்குடா. கிடையாதுன்ற. இல்ல இப்ப நீ சொல்றதுலயே டாலரன்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு மாதிரி இப்ப என்னன்னா நீ ஒரு மாதிரி இருப்ப, நான் எனக்கு ஏத்த மாதிரி தான் நான் இருப்பேன், அந்த பொண்ணு அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் இருப்பாங்கன்னா சிம்பிளா சொல்றேன்டா. சோ நான் இதுலயே சிம்பிளா அந்த சொல்றேன். டாலரன்ஸ் இருக்கு. இப்போ நீ சொன்னல டாலரன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னல, நான் என்ன அந்த இடத்துல மாறுபடுறேன்னா, அது கண்டிப்பா வேணும்னு அவசியம் இல்லைன்ற. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் தான்டா. ஒரு பையன் வந்து நான் இதுதான் எதிர்பார்க்கறேன், இதுதான் என்னோட ஸ்டேட்டஸ், இப்படிதான் நான் எதிர்பார்க்கறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டினியூ பண்றேன், இல்லைன்னா நான் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன்ன்றது அப்படின்னு அவன் நினைக்கிறது வந்து எந்த வகையில தப்பு இல்லைன்ற. நான் இதுல கொஞ்சம் ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். அக்செப்டன்ஸ் பத்தி நம்ம பேசணும். அவங்க கேரக்டர் இதுதான், நம்ம இவங்கள லவ் பண்றோம். அவங்களோட மத்த ஒரு சில கேரக்டர்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கு, பட் அவங்களோட another செட் ஆஃப் கேரக்டர் இதுதான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்கான விஷயமா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது வந்து நான் என்ன சொல்றேன், அதை நான் டினேவே பண்ணல. அது வந்து நான் அக்ரி பண்றேன். ஆனா இப்படி ஒருத்தன் இருக்கானா அவன் வந்து அப்படி இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றதும் தப்புன்ற. புரியுதா? இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அப்படி இருந்தா அது ரொம்ப நாள் ஸ்டேபிளா இருக்குமா, ஹாப்பியா இருப்பாங்களான்றது ஒரு இல்ல. அவன் வந்து அவன் பர்ஃபெக்ட், அவனுடைய சிந்தனையே இதாதானே இருக்கு. எனக்கு இதுதான் வேணும்னு அப்படியே நிக்கிறானா அது வர வரைக்கும் அவன் நிப்பான். அது வந்துச்சுன்னா அவன் போவான், அதை கூட அவங்க கூட கோ லிவிங் பண்ணுவான். இல்லைன்னா அவன் வந்து அப்படியே நிப்பான். ஸோ அவனோட தனிப்பட்ட அது அவனோட விருப்பம். ஸோ அது வந்து அவனுக்கு டாலரன்ஸ் இல்லாதது வந்து அவனை குறையாவோ, அது வந்து அவன் பண்றது வந்து ஒரு தப்பான இதுவாவோ அப்படி பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். கண்டிப்பா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு ஒரு பீஸ் கிடைச்சிரும் அதுல. இல்ல நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படி சொல்லலடா. இப்ப வந்துட்டு இப்ப நார்மலா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்க, ஒருத்தருக்கு வந்து டாலரன்ஸ் இல்லைன்னா இன்னொரு பர்சனுக்கு வந்து அது இரிட்டேட் ஆகும்டா. ஒரு விஷயத்துல கூட டாலரன்ஸ் இல்லை. ஐ மீன் இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து இவங்களுக்கு பிடிக்காம இவங்க அதை டாலரேட் பண்ணிக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னொரு பர்சன் ரொம்ப ஹர்ட் பண்ணும். சோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு பர்சன் 2 பர்சன் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒத்து போறவங்க வந்து ரொம்ப ரேர். ரிலேஷன்ஷிப்ல வந்து டாலரன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இட்ஸ் பேசிக் திங்னு நான் வந்துட்டு கன்ஃபார்மா நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். டாலரன்ஸ் வந்து பேசிக் திங் தான். அதுதான்டா நான் சொல்றேன். நான் வந்து இல்லன்னா பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆனா இருந்தா இட்ஸ் குட், இட்ஸ் கிரேட் அப்படின்ற நான் சொல்றேன். ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். யா அதேதான் நான் சொல்றேன். அப்படிதான் நான் அக்ரி பண்றேன். நான் வந்து டாலரன்ஸ் நான் என்ன சொல்றேன், அப்படி டாலரண்டே இல்லாம இருக்கிறவங்களும் நம்ம வந்து என்ன சொல்றது, அப்படி இருக்கிறது ஒரு பேட் குவாலிட்டியா பார்க்க வேண்டாம், பார்க்க கூடாது. இல்ல நோ ஜட்ஜ்மென்ட்ரா. பேட் குவாலிட்டியா பார்க்கல, ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கும், ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான். கண்டிப்பா வந்து ரியாலிட்டி படி பார்த்தனா 10க்கு 10 பொருந்தாதுடா. ஒரு 5ஓ 6ஓ அப்படிதான் பொருந்தும். நம்ம அவங்களுக்காக 2 விஷயத்த நம்ம அவங்க கூட பழகும்போது மேபி அவங்கள 2 நம்ம கனெக்டும் ஆகலாம், இது கனெக்ட் ஆகாம போலாம். சோ அது வந்து ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் பண்ற ஒரு விஷயம் தான். சபா சாமி தலையே சுத்திருச்சு. ஓ மை காட். அப்படியா? எப்போ வாழ்த்துக்கள்.